நீங்கள் என்ன செய்தாலும் 2 சுவாசங்களுக்கு இடையிலான இடைவெளியில் உங்கள் கவனத்தை வைத்திருங்கள். ஆனால் செயல்பாட்டில் இருக்கும்போது அதை பயிற்சி செய்ய வேண்டும். உலகச் செயல்களில் ஈடுபடும்போது 2 சுவாசங்களுக்கு இடையில் கவனத்துடன் இருங்கள். அதனால் பயிற்சி செய்து சில நாட்களில் புதிதாக பிறக்கவும். உலகச் செயல்களில் ஈடுபடும்போது 2 சுவாசங்களுக்கு இடையில் கவனத்துடன் இருங்கள். சுவாசங்களை மறந்து விடுங்கள். இடையில் கவனமாக இருங்கள். ஒரு மூச்சு வந்துவிட்டது. அது திரும்புவதற்கு முன், அது வெளியேற்றப்படுவதற்கு முன் இடைவெளி இடைவெளி உள்ளது. ஒரு மூச்சு வெளியேறிவிட்டது. மீண்டும் உள்ளே எடுப்பதற்கு முன் இடைவெளி. உலகச் செயல்பாட்டில் 2 சுவாசங்களுக்கு இடையில் கவனமாக இருங்கள். அதனால் பயிற்சி செய்தல் சில நாட்களில் புதிதாக பிறக்கவும். ஆனால் இது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். இந்த 6வது நுட்பம் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். அதனால்தான் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகச் செயல்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்தாலும் 2 சுவாசங்களுக்கு இடையிலான இடைவெளியில் உங்கள் கவனத்தை வைத்திருங்கள். ஆனால் செயல்பாட்டில் இருக்கும்போது அதை பயிற்சி செய்ய வேண்டும். இதே போன்ற ஒரு நுட்பத்தை பற்றி நாம் விவாதித்தோம். இப்பொழுது இந்த வித்தியாசம் மட்டுமே உள்ளது. இது உலகச் செயல்பாட்டில் இருக்கும்போது பயிற்சி செய்யப்பட வேண்டும். இதை தனியாக பயிற்சி செய்யாதீர்கள். நீங்கள் வேறு ஏதாவது செய்யும்போது இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். சாப்பிட்டுக் கொண்டே இருங்கள். இடைவெளியை கவனியுங்கள். நீங்கள் நடக்கிறீர்கள். நடந்து கொண்டே இருங்கள். இடைவெளியை கவனியுங்கள். நீங்கள் தூங்கப் போகிறீர்கள். படுத்துக் கொள்ளுங்கள். தூக்கம் வரட்டும். ஆனால் இடைவெளியை கவனித்துக் கொண்டே இருங்கள். செயல்பாட்டில் ஏன்? செயல்பாடு மனதை திசை திருப்புவதால். செயல்பாடு உங்கள் கவனத்தை மீண்டும் மீண்டும் கோருகிறது. கவனம் சிதறாதீர்கள். இடைவெளியில் நிலையாக இருங்கள். மேலும் செயல்பாட்டை நிறுத்தாதீர்கள். செயல்பாடு தொடரட்டும். உங்களுக்கு 2 நிலைகள் இருக்கும். செய்வது மற்றும் இருப்பது. நமக்கு 2 நிலைகள், 2 நிலைகள் உள்ளன. செய்யும் உலகம் மற்றும் இருத்தல் உலகம். சுற்றளவு மற்றும் மையம். சுற்றளவில் சுற்றளவில் தொடர்ந்து வேலை செய்யுங்கள். அதை நிறுத்தாதீர்கள். ஆனால் மையத்திலும் கவனத்துடன் வேலை செய்யுங்கள். என்ன நடக்கும்? உங்கள் செயல்பாடு நீங்கள் ஒரு பாத்திரத்தை வகிப்பது போல ஒரு நடிப்பாக மாறும். நீங்கள் ஒரு பாத்திரத்தை வகிக்கிறீர்கள். உதாரணமாக, ஒரு நாடகத்தில் நீங்கள் ராமராகிவிட்டீர்கள் அல்லது கிறிஸ்துவாகிவிட்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவாகவோ அல்லது ராமராகவோ செயல்படுகிறீர்கள். இன்னும் நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள். மையத்தில் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். சுற்றளவில் நீங்கள் ராமராகவோ கிறிஸ்துவாகவோ அல்லது யாராகவும் செயல்படுகிறீர்கள். நீங்கள் ராமர் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் செயல்படுகிறீர்கள். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் கவனம் உங்களை மையமாக கொண்டுள்ளது. உங்கள் செயல்பாடு சுற்றளவில் தொடர்கிறது. இந்த முறையை பின்பற்றினால் உங்கள் முழு வாழ்க்கையும் ஒரு நீண்ட நாடகமாக மாறும். நீங்கள் வேடங்களில் நடிக்கும் நடிகராக இருப்பீர்கள். ஆனால் தொடர்ந்து இடைவெளியில் கவனம் செலுத்துவீர்கள். இடைவெளியை மறந்துவிட்டால் நீங்கள் வேடங்களில் நடிக்கவில்லை. நீங்கள் வேடமாகிவிட்டீர்கள். பின்னர் அது ஒரு நாடகம் அல்ல. நீங்கள் அதை வாழ்க்கை என்று தவறாக புரிந்து கொண்டீர்கள். அதைத்தான் நாங்கள் செய்துள்ளோம். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். இது வாழ்க்கை அல்ல. இது வெறும் பாத்திரம். சமூகத்தால், சூழ்நிலைகளால், கலாச்சாரத்தால், பாரம்பரியத்தால், நாடு, சூழ்நிலையால் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பகுதி. உங்களுக்கு ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதை நடிக்கிறீர்கள். நீங்கள் அதனுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அடையாளத்தை உடைக்க இந்த நுட்பம் உள்ளது. கிருஷ்ணருக்கு பல பெயர்கள் உள்ளன. கிருஷ்ணர் மிகச் சிறந்த நடிகர்களில் ஒருவர். அவர் தொடர்ந்து தன்னை மையமாக கொண்டு நடிக்கிறார். பல வேடங்களில் நடிக்கிறார். பல விளையாட்டுகளை விளையாடுகிறார். ஆனால் முற்றிலும் சீரியஸாக இல்லை. தீவிரம் என்பது
அடையாளப்படுத்துதலில் இருந்து வருகிறது. நாடகத்தில் நீங்கள் உண்மையிலேயே ராமராக மாறினால் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் உங்கள் தீவிரத்திலிருந்து வெளிப்படும். சீதை திருடப்படும் போது உங்களுக்கு மாரடைப்பு வரலாம். மேலும் முழு நாடகத்தையும் நிறுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் உண்மையிலேயே ராமராக மாறினால் மாரடைப்பு நிச்சயம். மாரடைப்பு கூட. ஆனால் நீங்கள் வெறும் நடிகர். சீதை திருடப்பட்டாள். ஆனால் எதுவும் திருடப்படவில்லை. நீங்கள் உங்கள் வீட்டிற்கு திரும்பிச் சென்று நிம்மதியாக தூங்குவீர்கள். சீதை திருடப்பட்டதாக ஒரு கனவில் கூட நீங்கள் உணர மாட்டீர்கள். உண்மையில் சீதை திருடப்பட்ட போது ராமரே அழுது அழுது மரங்களை பார்த்து, என் சீதை எங்கே போனாள்? அவளை யார் அழைத்துச் சென்றார்கள் என்று கேட்டார். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். ராமர் உண்மையிலேயே அழுது மரங்களை கேட்கிறார் என்றால் அவர் அடையாளம் காணப்பட்டு விட்டார். அவர் இனி ராமர் அல்ல. அவர் இனி ஒரு தெய்வீக நபர் அல்ல. நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ராமருக்கு அவரது நிஜ வாழ்க்கையும் ஒரு பகுதிதான். மற்ற நடிகர்கள் ராமராக நடிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் ராமர் ஒரு பாத்திரத்தில் நடித்தார். நிச்சயமாக ஒரு பெரிய மேடையில். இந்தியாவில் இது பற்றி மிக அழகான கதை உள்ளது. கதை தனித்துவமானது என்று நான் நினைக்கிறேன். உலகின் வேறு எந்த பகுதியிலும் அப்படி ஒன்று இல்லை. ராமர் பிறப்பதற்கு முன்பே வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். பின்னர் ராமர் பின்தொடர வேண்டியிருந்தது என்று கூறப்படுகிறது. எனவே உண்மையில் ராமரின் முதல் செயலும் ஒரு நாடகம் மட்டுமே. ராமர் பிறப்பதற்கு முன்பே கதை எழுதப்பட்டது. பின்னர் ராமர் பின்தொடர வேண்டியிருந்தது. எனவே அவர் என்ன செய்ய முடியும்? வால்மீகி போன்ற ஒருவர் கதையை எழுதும்போது ராமர் பின்தொடர வேண்டும். எனவே எல்லாம் ஒரு வகையில் நிர்ணயிக்கப்பட்டது. சீதை திருடப்பட வேண்டும், போர் செய்ய வேண்டும். இதை புரிந்து கொள்ள முடிந்தால் விதியின் கோட்பாட்டை, பாக்யா விதியை புரிந்து கொள்ளலாம். அதற்கு மிக ஆழமான அர்த்தம் உள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், எல்லாம் உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு நாடகமாக மாறும். நாடகத்தில் நீங்கள் ராமராக நடித்தால் அதை மாற்ற முடியாது. எல்லாம் நிலையானது. உங்கள் உரையாடல் கூட. நீங்கள் சீதையிடம் ஏதாவது சொன்னால் அது நிலையான ஒன்றை திரும்ப திரும்பச் சொல்வதுதான். வாழ்க்கையை நிலையானதாக எடுத்துக்கொண்டால் அதை மாற்ற முடியாது. உதாரணமாக, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் இறக்கப் போகிறீர்கள். அது நிலையானது. நீங்கள் இறக்கும்போது அழுவீர்கள். ஆனால் அது நிலையானது. உங்களைச் சுற்றி இது போன்ற நபர்கள் இருப்பார்கள். அது நிலையானது. எல்லாம் நிலையானது என்றால் எல்லாம் ஒரு நாடகமாக மாறும். எல்லாம் நிலையானது என்றால் நீங்கள் அதை நடிக்க வேண்டும் என்று அர்த்தம். நீங்கள் அதை வாழச் சொல்லப்படவில்லை. அதை நடிக்கச் சொல்லப்படுகிறது. இந்த நுட்பம், 6வது நுட்பம், உங்களை ஒரு மனோ நாடகமாக்குவது. வெறும் ஒரு நாடகம். நீங்கள் 2 சுவாசங்களுக்கு இடையிலான இடைவெளியில் கவனம் செலுத்துகிறீர்கள். வாழ்க்கை நகர்கிறது. சுற்றளவில் உங்கள் கவனம் மையத்தில் இருந்தால் உங்கள் கவனம் உண்மையில் சுற்றளவில் இல்லை. அது வெறும் துணை கவனம். அது உங்கள் கவனத்திற்கு அருகில் எங்கோ நடக்கிறது. நீங்கள் அதை உணர முடியும். நீங்கள் அதை அறிய முடியும். ஆனால் அது குறிப்பிடத்தக்கது அல்ல. அது உங்களுக்கு நடக்காதது போல் இருக்கிறது. நான் இதை மீண்டும் கூறுகிறேன். நீங்கள் இந்த 6வது நுட்பத்தை பயிற்சி செய்தால் உங்கள் முழு வாழ்க்கையும் அது உங்களுக்கு நடக்காதது போல், வேறு ஒருவருக்கு நடப்பது போல் இருக்கும்.